Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக். விவசாயிகள் அதே மாதிரி யாருமே திரை முன்னாடி காமிக்கிறதும் கிடையாது. அதை விட முக்கியம்னு நினைக்கிறேன் விவசாயிகள். நம்ம எல்லாருமே மறந்துட்டோமோ, மக்கள் மறந்துட்டாங்களோ? விவசாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா களைகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எதிர்கால சந்ததிகள் இன்னும் பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது இன்றைக்கி விவசாயத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறோம். இதை தாண்டி விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, விவசாயிகள் இந்த தொழில் இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு தொழில் துவங்குற பொழுது அதில் ஒரு லாபகரமாக இருக்குதுன்னா தொடர்ந்து நடத்துவீங்க. லாபகரமாக இல்லைன்னா என்ன முடிவு எடுப்பீங்க? நமக்கு இந்த தொழில் வேண்டாம், வேற ஒரு தொழிலுக்கு போயிடலாம். ஆனால் விவசாயிகள் அப்படி போட முடியாது. ஆமாம் சார். அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்க தொழிலும் பண்ண தெரியாது. பாவம், நீங்கள் நைட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்களா சார்? நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் இன்றைக்கி லாபகரமான தொழிலான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க லாபகரமான தொழில் இல்லைன்னு. இருந்தாலும் செய்யும். அப்போ வருஷம் விவசாயிகள் தொடர்ந்து நட்டம் ஆகிட்டு வர்றாங்க. இது அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய விலைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை போன்ற இடங்களில் விவசாய பொருட்கள் விற்கக்கூடிய விலையும் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது மிகுந்த வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் சொல்கிற போது எனக்கு ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் இருக்குது சார். நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா, விவசாயிகள் தொழில் லாபமாக நட்டமானால் 100% இட் இஸ் அ லாஸ். கரெக்டாக சார்? எஸ், ஆமாம். ஆனால் சார், இன்றைக்கி ஒரு இஞ்சியாக இருக்கட்டும், இல்லை விவசாயத்துலேருந்து வர ஒரு பொருட்கள், ஒரு கீரையாக ஏதாவது ஒரு வகையான ஒரு நல்ல உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம் நம்ம விளைக்கிறோன்னா, வெளிநாடுகளில் அதோட விலை இங்கே நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அங்கே 500 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா கூட விற்கிறாங்க வென் கம்பேர்ட் டு இந்தியன் மணி. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல சார். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒருத்தன் கஷ்டப்படுறான், உழைக்கிறான், வருஷம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சறான், நட்டுறான், எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு நஷ்டம். அதே பொருளை ஒருத்தன் 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் விற்றுருக்கான். அதே பொருளை காய்கறிக்காரன், நான் எங்கள் காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்கப்பா, மளிகை சாமானுக்கு காசு அனுப்புப்பா, காய்கறி காசு அனுப்புமா, நான் 3000 4000 வாரத்துக்கு வாங்கிறதுக்கு அனுப்புகிறேன். என்ன விலை விற்குது தெரியுமா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விவசாயம் பார்த்தோன்னா நஷ்டம் அடைகிறான். சூப்பர் மார்க்கெட் இருக்குது, காய்கறி கடை இருக்குது, பழமுதிர்ச்சோலை இருக்குது, சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் விவசாய தொழில் நட்டமான தொழில். என்ன சார் கான்செப்ட்? ஒன்றும் புரியல சார். நீங்கள் வெளிநாட்டுக்கே போக வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இளநீ சாப்பிட்ருக்கீங்களா சார்? சரி, இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிறாங்க? நான் சாப்பிட்ற இடத்துல அதுவும் சார் 20 ரூபா இருக்குது சார், 30 ரூபா இருக்குது சார், 50 ரூபா இருக்குது சார். இன்னைக்கு ரேட் என்ன? இன்னைக்கு ரேட் தெரில சார். எங்கே போகிற இடத்துல எவ்வளோ விதா வாங்கி. நேற்று நான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். 50 ரூபா ஒரு வரை சொன்னாங்க. 60 ரூபா. 60. ஆமாம் சார். நான் ஒரு விவசாயி. நான் தென்னை விவசாயி. எங்கள்கிட்ட வாங்குறது 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது. சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த தொழிலில் இறங்கிட்டோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன நான் சொல்ல வந்த விஷயம் பாருங்கள், விவசாயிக்கிட்ட வாங்குகிற விலை 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. சென்னையில் 60 ரூபா விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த 60 ரூபாயில் விவசாயிக்கு போக வேண்டிய உரிய பங்கு போகுதாங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வி. ஸோ அப்படி இடையில் இருக்கக்கூடிய இந்த மிடில் ஏஜென்சிஸ், இடைத்தரகர்னு சொல்கிறோம். இடைத்தரகர்கள் அவங்க தவறு பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஏஜென்சி வர்றாங்க. அதாவது விவசாயிகள்டேருந்து ஒருத்தர் வாங்குறாரு, அதை அவர் கலெக்ட் பண்ணி இன்னொரு இடைத்தரகர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சென்னை, திருச்சி பல நகரங்களுக்கு அங்கேருந்து அவர் அனுப்புகிறாரு. இந்த நகரங்களில் இருக்கிறவர் அங்கேயே ஒரு ஹோல்சேல் ஸ்டோர் அவர் வாங்கி ரீட்டைலாக அங்கேயே பிரித்து கொடுத்து அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% 15% லாபம் வச்சுக்கும்போது அதாவது கன்சியூமர், அதாவது இந்த நுகர்வோர்கிட்ட போய் செய்யும்போது விலை ஒரு அதிகமான ரேட்டுக்கு போகுது.
அதிகமாக ரேட்டு போனால் விவசாயிகள் நன்மை தான். ஆனால் அதை உண்மையாக அந்த பலன் வந்து விவசாயிக்கு போய் சேரலாம் இல்லை, ஆனால் அதை தாண்டி மற்றவங்க அந்த பலனை சம்பாதிக்கிறாங்க. அது வந்து என்னென்னா தொழில் பண்ணுறாங்க, அவங்க ஒரு லாபம் இல்லாமல் அந்த தொழில் பண்ண முடியாது. அப்போ இங்கே தான் வந்து என்னென்னா வந்து அரசோ மற்ற இவங்களை வந்து இந்த இடைத்தரகர்கள் நம்பர் ஆஃப் இடைத்தரகர்களை குறைக்கணும். நேரடியாக விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணி இந்த பயனாளிகிட்ட, இந்த கன்சியூமர், அல்டிமேட் கன்சியூமர் சொல்கிறோம் இல்லையா, இந்த நுகர்வோர்கிட்ட நேரடியாக விற்கக்கூடிய ஒரு நிலை வந்ததுனால் விவசாயிகளுக்கு ஒரு வேளை லாபம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. எஸ் சார். அதே மாதிரி அடுத்த ஒரு சின்ன விஷயம் நான் கேட்கணும் சார். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, ஆனால் அது அப்படியே என் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருக்குது சார். விவசாயிகள் வந்து அந்த புதினா பற்றி சொன்னீங்க. நிறையா போய் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ பூச்சி மருந்துலாம் அடிக்கிறாங்கன்னு. இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி போய் காய்கறி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் சமைக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சார். அப்போது ஃப்ரெஷ்ஷு கிடையாது சார். அதான் அதுலேயும் அப்போ கெடுதி இருக்குது அப்படின்னா காய்கறி தான் சாப்பிடணுன்றாங்க, நல்லதுன்றாங்க, சிக்கன் எல்லாத்துலேயுமே கலப்பணுன்றாங்க. இதுக்கான தீர்வு என்ன? இது எப்படி சார்? இது ஆர்கானிக்காக எங்கே நான் போய் வாங்கி சாப்பிட்றது? கரெக்டான பொருட்கள் நான் எங்கே வாங்குறது? அதுக்கான தீர்வுனா நீங்களே சொல்லிவிடுங்க சார் மக்களுக்கு. நல்ல கேள்விங்க. அதாவது இதனால் யாரும் வந்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஒரு என்னதான் பூச்சி மருந்து பயன்படுத்தினாலும் சமைக்கிற பொழுது அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். ஆனால் அது முற்றிலும் கொஞ்சம் அதோடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் இப்போ மாற்று விவசாயத்தில் வந்து இப்போ அரசு வந்து அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் இயற்கை விவசாயம், நம்ம வந்து இயற்கையை வந்து நிறையா வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் நிறையா இன்றைக்கி சிரமங்களை அனுபவிக்கிறோம். இப்போ நான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு முடிவு என்னென்னா, நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் விவசாயம் வந்து தென்னை விவசாயம் பண்ணுறேன், கொஞ்சம் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் வாழை கொஞ்சம் போட்டிருக்கோம், அப்புறம் எள், பயிர் வகைகள் போடுறாங்க. எதுலேயுமே நான் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, நோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர், நோ பெஸ்டிசைட்ஸ். சூப்பர் சார். எதுவும் பண்ணுறதில்ல. அது என்ன விளையுதோ அது விளையாடும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்திருக்க முடிவு. இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு, நிறையா அதுக்கான ஆர்கானிக் மெனூர்ஸ் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மையை என்னால் உறுதி செய்ய முடியல. உதாரணத்துக்கு ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம சிட்டிலே பாருங்கள் நிறையா ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஆமாம் சார். ஆர்கானிக் என்ன வெஜிடபிள்ஸு, ஆர்கானிக் ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஏஜென்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதோட நம்பகத்தன்மையை எப்படி உறுதிப்படுத்துறது? ஸோ இதனாலே நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்கானிக்குங்கிறது நான் அதை எகெயின் வந்து அதுக்கு நான் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் ஆகட்டும், பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், அதுக்கு நான் போகலை. இயற்கை என்ன கிடக்குது, நாம் காலங்காலமாக என்ன விவசாயம் பண்ணணும், எப்படி விவசாயத்துக்கு என்ன பயன்படுத்தணும், மாட்டு எரு, அப்புறம் வந்து அதுக்கு மேற்கொண்டு இலை தலை வந்து தெக்க பூண்டுன்னு சொல்லுவாங்க, கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு தலைச்சத்து கொடுக்கும். சரி. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக என்ன கிடைக்குதோ, ஸோ அதை மட்டும், அதே போல் நான் வந்து இந்த கோழி எச்சத்தை வாங்கி அதை கொஞ்சம் பயன்படுத்துவேன். அது வந்து நாமக்கல் வந்து கோழி பண்ணைகள்லேருந்து அந்த தருவிச்சு அதோட வந்து மாட்டுச்சாணம், அந்த கோழி எச்சம் இதெல்லாம் கலந்து அதோட கொஞ்சம் இலை தலைகள்லாம் கொஞ்சம் வெட்டி அதை பயன்படுத்துவேன். எங்களுக்கு வந்து நான் வந்து கடற்கரை ஓரத்தில் தான் என்னுடைய கிராமம். ஸோ அங்கே இருக்க அந்த கடல் பாசின்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து முழுக்க அது தலைச்சத்து. ஸோ அதை வந்து நான் வந்து கொண்டாந்து அதையும் சேர்த்து நான் பயன்படுத்துகிறது. இதில் வந்து இந்த இடத்துல நான் வந்துங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி சுற்றுப்புற சூழல் பாதிச்சு இருக்குங்கிறதுக்கு நான் கடைசியாக கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கடல் பாசி வந்து கடற்கரையில் போய் டிராக்டரில் அள்ளிட்டு வந்து தென்னை மரத்துக்கு வைக்கிறதுக்காக கொண்டு வந்தேங்க. அப்படி கொட்டுறது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1000 கிலோ கடல் பாசியில் கிட்டத்தட்ட ஒரு 10% வச்சுக்கோங்க, 50 கிலோ வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் அதில் இருந்தது. மொத்தம் 1000 கிலோவில் 50 கிலோ வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் பயன்படுத்தினேன். இது எந்த அளவுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் கடல்லே மாசு வந்து இவ்வளோ படிஞ்சு இருக்கிறது, இது வந்து நான் மிகைப்படுத்தலை. நான் கண்கூடாக பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி. அதெல்லாம் வந்து நான் அப்படியே பிறக்கி அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கட்டிட்டு அதை பிளாஸ்டிக் பொருளை வந்து ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். நான் என்னென்னா இது ஒரு இடத்துல தான் இருக்குங்கிற வேறு இடத்துல மாற்றி அல்ல சொன்னேன்.
ஏன்னா கடற்கரை அந்த சீஷோரில் ம் சில இடங்களில் மக்கள் போய் குளிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அதை வீசிட்டாங்க. இல்லை ஒரு கடற்கரை ஒரு பீச்சு மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம சென்னையில் போய் மெரினா பீச்சு போனால் கூட அதை அங்கே கடையெல்லாம் ஏதோ வாங்கி சாப்பிட்டு அங்கே போட்டுட்டாங்கன்னு அப்படி கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட நாங்கள் போய் அள்ளினோம். அங்கே தான் நல்ல கொஞ்சம் அந்த கடல் பாய்ச்சி கொஞ்சம் தரமானதும் கொஞ்சம் கொஞ்சம் பசுமை நிறைய இருக்குங்கிறதுக்கு அங்கேயும் தான் நிலைமை. அப்போ கடற்கரை முழுவதுமே வந்து கடற்கரை ஓரங்களில் கடலுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து மனித குலம் வந்து இந்த கடலுங்கிற அந்த வளத்தை வந்து நம்மலாம் வந்து மாசுபடுத்தியிருக்குங்கிறதுக்கு நான் கண்கூட பார்த்தது. நீங்கள் இதெல்லாம் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் இருக்கு. நான் வந்து ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. புரியுது சார், புரியுது. நீங்கள் வந்து அதே போல் நீங்கள் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் அந்த மாதிரி நான் பேசவில்லைனா நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண விவசாயி. ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன், இது இந்த அவல நிலைக்கு எல்லாரும் தான் காரணம். முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம், நாம் வந்து இல்லை என்னென்னா மனுஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் எல்லா தவறுகள் செய்யணும், ஆனால் அடுத்தவங்க சரியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே சரியாக இருக்கணும், எல்லாமே சரியாக இருக்கும், அடுத்தவங்க கூட கிடையாது. ஆமாம், எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதை எப்படி ஒரு ஷார்ட்கட்டில் போய் பண்ணணும், இல்லை சுலபமாக. நான் உதாரணத்துக்கு நீங்கள் காய்கறி சொல்லணும்னா காலையில் எழுந்திரிச்சு காய்கறி வாங்க போகிறதுக்கு வீட்டிலேருந்து மஞ்சள் பை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை, நாம் போயிட்டு என்ன பண்ணுறோம், கேரி பேக்கு கொடுப்பாங்களான்னு வாங்கிட்டு வந்துடுறோம், சௌரியத்தை பார்க்குறோம். அப்புறம் சுற்றுப்புற சூழல் அழிஞ்சு நிறைய பிளாஸ்டிக் பாடுறாங்க, எல்லாருக்கும் இது பாருங்களா, அடுத்தவங்களை திட்டுறோம். ஆமாம் சார், இந்த கடையில் கூட இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நாங்கள் ஒழிச்சிட்டோம், பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ ரைடு போயிட்டு ஃபைன்லாம் கூட போட்டாங்க சார் நிறைய இடத்துல. இப்போ எங்கேயுமே பிளாஸ்டிக் பொருள்லாம் அலௌடு கிடையாதுப்பா, கவர்ஸ் கிடையாது, எல்லாமே நடுவில் நிறைய கிடைக்கல சார், உண்மையாக விற்கல சார். ஆனால் நீங்கள் 1000 கிலோ 50 கிலோ பிளாஸ்டிக் இருக்குது. அது என்னென்னா ஒரு சில இடங்களில் அதை முழுமையாக செயல்படுத்துகிறாங்க. அதில் வந்து அதில் இன்னும் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு அரசு ஒரு முடிவு எடுத்து செயல்படு, அதே பக்கத்து மாநிலங்களில் வேறு ஒரு அரசு வேறு முடிவு எடுக்கிற பொழுது அங்கேருந்து பக்கத்து மாநிலத்துக்கு இருந்து இங்கே வந்துடுதுங்க. ஏன்னா வந்து கடலூருங்கனால பக்கத்தில் பாண்டிச்சேரி. ஆனால் சார் இது ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்க ஒரு விஷயம் சார். நீங்கள் இப்போ நம்ம பேசினதுலேயே சார் 2-3 விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் என்னடா இது, நம்ம எப்படி நம்ம சார், அதாவது நம்மளை தாண்டி நம்மளோட பிள்ளைகள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு உணவு கிடைக்குமா? ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் பொறுப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இது வந்து செயல்படும். அரசு அதிகாரம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம தப்பு பண்ணிட்டு வந்து கடைசியில் சார் எனக்கு தெரிஞ்சு சார் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நான் கேள்விப்பட்ட செய்திகள் எப்போவுமே சார், வெளியில் வர செய்திகள்லாம் எப்படி தெரியுமா சார் இருக்கும், விவசாய கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி செய்யவில்லை, விவசாயிகள் தற்கொலை. எனக்கு தெரிஞ்சு சுற்றி என்னோட நான் பார்த்த செய்திகள், விவசாயிகள் போராட்டம், விவசாய நிலங்களை அழிவு செய்து ரோடு போடுறாங்க, 6 வழி சாலை, 9 வழி சாலை, 2 வழி சாலை, இவ்வளோ தான் சார் எங்களுக்கு வெளியில் வருது. இன்றைக்கி அதே மாதிரி தனுஷும் நயன்தாராவும் பிரச்சனை அப்படின்னா 20 நாள் ரீல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் சார் வரும், சரிங்களா? இன்றைக்கி விஜய் டிவி பிரியங்காவும் மணிமேகலையும் பிரச்சனை அப்படின்னா 20 நாள் அதுதான் சார் வரும். இதெல்லாம் யோசிக்கும் போது நான் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் சார். ஏன்னா உங்கள் முன்னாடி தான் பேசணும், நீங்கள் தான் ரைட் பர்சன். கலெக்டராக இருந்துட்டு பணி ஓய்வுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் என்ன செய்கிறீங்க, எல்லா உண்மைகளும் தெரிஞ்சும் கூட உங்களுக்கு நீங்கள் இத்தனைக்கும் ஒரு படித்த அதிகாரி நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஒரு ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் போய் உட்காந்து ஒரு அட்வைஸராக இருந்தீங்கன்னா பல லட்சங்கள் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் இதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு ஃபார்மிங் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச இயற்கை விவசாயம்னு சொல்கிறேன், ஆர்கானிக்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க சார். ஆனால் அன்புச்செல்வன் சார் மட்டும் இந்த மாதிரி இருந்தால் பத்தாதுன்னு அன்புச்செல்வன் சாரே சொல்கிறாரு. இதை எப்படி இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா வி ஹேவ் நோ ப்ராப்பர் ஆன்சர் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுலே ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புடன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சரியாக. 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து விவசாயம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது. விவசாயம் வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது ஒன்று. 2வது விவசாயிகளும் ஆபத்தான நிலையில் இருக்காங்க. விவசாயத்தையும் நான் காப்பாற்றணும், விவசாயிகளையும் காப்பாற்றணும் சார். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பாக சார்கிட்ட கேளுங்கன்னு பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சார். விவசாயிகள், விவசாயம் இதை சுற்றி
அது எந்த கட்சியாக இருக்கட்டும், மாநில அரசோ மத்திய அரசோ, அரசியல் நடக்கிறதா இல்லையா சார்? இல்லை, எந்த ஒரு செயல்லையும் அரசியல் இல்லாமல் இல்லைங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிங்கிறது இந்த நம்ம நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இன்னும் வந்து 50% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக அரசியல் கட்சியாகட்டும், இல்லை ஆளுகின்ற அரசியலாகட்டும், விவசாயிகளை வந்து கவருகின்ற அளவில் அவங்க சில பாலிசி டிசிஷன் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் நன்மைகளும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. விவசாயத்தில் அரசியல் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அப்படி இல்லாமல் இருக்கேன், எல்லாத்துலேயுமே அரசியல். இன்றைக்கி பிறந்து அன்றாட வாழ்க்கையில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அரசியல் இருக்கிற மாதிரி விவசாயத்துலேயும் அரசியல் இருக்குது. சாப்பாடுலேயும் அரசியல் தான். விவசாயத்தில் ஏன்னா மொத்த ஜனத்தொகை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அன்அஃபிஷியலாக சொன்னால் 140 கோடி மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க சார். அதில் 50% எவ்வளோன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் வந்து இன்னும் விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில். அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகள் சொன்னால நம்ம மொத்த நாட்டுடைய மொத்த உற்பத்திக்கு விவசாயம் வந்து கிட்டத்தட்ட 15% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஜிடிபி வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 15% நாட்டில் மொத்த வளர்ச்சிக்கு நம்ம விவசாயத்துலேருந்து தான் வருதுங்க. ஆனால் நம்பி அந்த தொழில் நம்பி இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி அளவுக்கு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 50%. அப்போ இது வந்து அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாது தானே. எப்படி அரசியல் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆமாம், சிம்பிளாக உள்ளுக்குள்ளே டெப்த்தாக போகாமல் இந்த இடத்துல நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. இவ்வளோ கோடி பேர் இருக்கும் போது இதில் எப்படிப்பா அரசியல் இல்லாமல் இருக்கும்? அது நல்லதோ கெட்டதோ அதை வந்து அதை நம்ம அப்படியே நம்ம தான் பார்த்து. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா, இன்றைக்கி விவசாயிகள் வந்து இன்றைக்கி பல சிரமங்கள் ஆளாகிறான்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி முக்கியமான இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுத்த பெரிய மேஜர் சேலஞ்சு சொன்னால் விவசாய கூலி ஆட்கள். கூலி ஆட்களே கிடையாது இன்றைக்கி. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து விவசாயத்துலேருந்து மற்ற செக்டாருக்கு போயிட்டாங்க. இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் வந்து நம்ம NREGA, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு 100 நாள் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு போனதுனால என்ன விவசாயிகள் வந்து கூலி ஆட்கள் கிடைக்கலைங்கிறது உண்மை. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்க வந்து இப்போ சமீபத்தில் இந்த விவசாய பணிகளுக்கும் இந்த 100 நாள் கூலி ஆட்களை வந்து பயன்படுத்தலான்னு சொல்லி இந்த தனியார் தோப்பில் வரப்பு கட்டுறது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில நாட்களில் நம்ம அந்த பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, இந்த 100 நாள் வேலையினால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்களா ரொம்ப கம்மிங்க. யதார்த்தமான உண்மை. ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு திட்டம் தான். ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளருடைய பொருளாதாரத்தை நம்ம வந்து வளர்க்கணும். அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த NREGA இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் அந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னு தான் ஓப்பனாக சொல்லணும். காரணம்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ இல்லை. அது என்னமோ அரசு வந்து இலவச திட்டமாக நமக்கு இப்போ சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த கூலி தொழிலாளர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சமாக தான் நடக்குங்க. நான் கண்கூட பார்க்குறேன். நீங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தீங்களா, நீங்கள் அதை சரியாக பண்ணலன்னு கூட கேட்கலாம். இருந்தாலும் கூட அது வந்து எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த தொழிலாளர்களும் நமக்கு வந்து அரசு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தினக்கூலி அடிப்படையில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கணுங்கிற அந்த மனநிலை இல்லாமல் அது வந்து என்ன சொல்ல, அது வேலையே சில இடங்களில் நடக்கிறது ரொம்ப கம்மியாக நடக்குது. நானே நேரடியாக இப்போ பார்க்குறேன். அவங்க வரல காலை 9 மணிக்கு ஏதோ போயிட்டு ரோட்டில் உட்காந்துட்ருக்காங்க. சார் ஆஃபீஸில் போனால் ஒரு ரீல் நான் பார்த்தேன் சார். 9 மணிக்கு ஒரு வேலை பண்ணுவான், எப்படி டைமை ஓட்டலான்னு பார்ப்பான் இந்த சாஃப்ட்வேர். விவசாயமாக இப்படி இந்த நிலைமைக்கு. ஸோ அதனால் நானே பார்க்குறேன். நான் சின்ன கிராமப்புறம் நான் வயலுக்கு போயிட்டு போகும்போதே ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ரோட்டில் சில நேரங்களில் படுத்துருப்பாங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா நான் போயிடுறேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு நான் ஒரு
நான் வந்து ஒரு முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர்னு தெரியும் அவங்களுக்கு. ஆ, ஆ. இருந்தாலும் அவங்க அப்படி அது ரோட்லேயே படுத்துகிட்டே இருப்பாங்க. சரி, இதுதான் இதிலேருந்து நான் என்னென்ன அதை வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இந்த மனித வளத்தை, இந்த மனித நாட்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தால் என்ன? இன்னும் கூட விவசாயிகிட்டேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கலாம். அரசு சார்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த கிராமப்புற கூலி தொழிலாளி கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட கூடுதலாக விவசாயிகள்கிட்டேருந்து ஒரு தொகை, ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 200 ரூபாய்ங்கிற அளவு கூட அதையும் சேர்த்து அவங்க கொடுத்துட்டு அதை விவசாயிகளுக்கு அந்த பணியாளர்களை கொடுக்கறதுக்கு கூட முயற்சி பண்ணால் விவசாயிகளுக்கும் ஓரளவு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ கூலி ஆட்கள் கிடைக்கிறதே கிடையாது. நீங்கள் இன்னொன்று கூலி ஆட்கள் கிடைக்கல, நீங்கள் மெக்கனைசேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எத்தனை விவசாயிகளால் டிராக்டர் வாங்க முடியுங்க? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து இந்த லேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. சிறு குறு விவசாயிகள் தான் ஜாஸ்தி. 1 ஏக்கர் வச்சுருக்கவன், அரை ஏக்கர் வச்சுருக்கவங்க, 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க தான் அதிகம். 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகள் வந்து அவங்களால நம்ம வந்து ஒரு டிராக்டர் வாங்க முடியும், அவங்க மெக்கனைஸ் பண்ண முடியும், ஒரு பவர் டில்லர் வாங்க முடியும். ஆனால் இந்த அந்த லேண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. சிறு சிறு விவசாயிகள் அவங்களால எப்படி டிராக்டர் வாங்க முடியும்? அவங்க வந்து மேனுவலாக தான் அந்த விவசாய வேலையை செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியல அவங்க கொடுத்துனா அரசும் அவங்களுக்கு ஒரு அந்த தினக்கூலியை அந்த வேஜ் கொடுக்கலாம். கூடுதலாக விவசாயிகள்டேருந்து ஒரு தொகையை வந்து வாங்கி அவங்க கொடுக்குற மூலம் அது வந்து 2 பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சார், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து யார் பேரை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் நடக்குதா சார்? அப்படி இல்லை, அதாவது அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. கிராமப்புறங்களில் வந்து நான் ஏன் அதை கேட்டேன்னா சார், சம்பளம் வரப்போகுது, பிரச்சனை கிடையாது, நீங்களே சொல்லிட்டீங்க உட்காந்து ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலை செய்யாமல் அப்படி பண்ணும்போது அதாவது எஃபிஷியண்டாக அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி வேலை ஈஸியாக இருக்குடா, 100 நாள் நம்ம சம்பளம் வந்துடும்டா, நம்ம போனால் வேலை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பேச்சுனால வந்திருக்குமே சார். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கிடையாதுன்ற போது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்லை இல்லை, கிராமப்புறங்களில் தேவைப்படுறவங்களுக்கு வந்து அந்த ஜாப் கார்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து பெரிய தவறு நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. நான் கண்கூடாக பார்த்தது அந்த அளவுக்கு அது வந்து அதனுடைய அவுட்புட் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை வந்து நல்ல பயனுள்ள வகையில் விவசாயிகளுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பதிவு பண்ணவங்களை விவசாய பணிகளுக்கு, அனைத்து விவசாய பணிகளுக்கும் விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் அந்த அந்த அவங்கள பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து அரசு சார்பாகவும் அந்த சம்பளம் கிடைக்கும், விவசாயி சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அரசே நிர்ணயிச்சு கொடுக்குற பொழுது அது வந்து 2 பேருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. நம்ம விவசாயத்தை பற்றி பேசும்போது திரு சீமான் அவர்களை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,